Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. 1 இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி MCQs ஒன்லி ஃபார் ஆல் யூனிட்ஸும் அவைலபிளாக இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த டைப் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது யூனிட் 3ல இருந்து MCQs. ஆல்ரெடி பொயட்ரியும் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனும் நான் உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது மெயினா ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட். தேர்ட் யூனிட்ல லாஸ்ட் செக்ஷன் லிரிக்கல் டிராமாவா ஷெல்லியோட ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயினா இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம், இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். பிசைட்ஸ் தட் போன எபிசோட்ல சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிக்கும் விதரிங் ஹைட்ஸ்க்கும் ரொம்ப கம்மியாக தான் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். அதனால அதையும் இந்த எபிசோடோட சேர்த்திருக்கேன். Now let us get into the class. Model MCQs of Unit 3, third section. Who is the youngest Dashwood sister? So, இது Sense and Sensibility இருந்து ஒரு question. Dashwood sistersல யார் youngest அப்படிங்கிறது தான் question. Marianne, Margaret, Eleanor, Louisa. இதுல what is the answer அப்படின்னு பார்க்கலாம். Margaret. Margaret is the youngest of the Dashwood sisters. மூணு பேர்ல யாரு லாஸ்ட் சிஸ்டர்னா மார்கரெட். What is the name of Dashwood's family's original estate? அவங்களோட ஒரிஜினல் எஸ்டேட் ஆரம்பத்தில் இருந்த அவங்க எஸ்டேட் நேம் என்ன அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். What is the name of the Dashwood family's original estate? The question. உங்களோட ஒரிஜினல் எஸ்டேட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பார்டன் கார்டேஜ், நார்லாண்ட் பார்க், டெலாஃபோர்ட் மேனர், கிளீவ்லேண்ட் ஹால். ஸோ நார்லாண்ட் பார்க் தான் ஆன்சர் நினைக்கிறேன். எனக்கும் இது ஒரு டவுட்ல தான் இருக்கேன். லெட் அஸ் see. Yes, Norland Park is the answer. So Dashwood family இதெல்லாம் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியில் வரக்கூடிய கொஸ்டின். இது டேஷ்வுட் ஃபேமிலியோட ஒரிஜினல் எஸ்டேட் நேம் நார்லாண்ட் பார்க். Which device is used when Marianne says my feelings are all in disorder? ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், இது ஒரு அவங்களோட எக்ஸ்பிரஷன். இது மை ஃபீலிங்ஸ் ஆர் ஆல் இன் டிஸ்ஆர்டர் Marianne ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. இதுல எந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபீலிங்ஸ் எல்லாம் டிஸ்ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபீலிங்ஸ் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிமோரன், பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபோர், எக்ஸ்கிளமேஷன். த ஆன்சர் இஸ் பர்சானிஃபிகேஷன். அதாவது ஃபீலிங்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு இமோஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பர்சானிஃபை பண்றாங்க ஒரு அப்ட்ராக்ட் திங். ஓகே, ஃபீலிங்ஸ் மாதிரி ஒரு அப்ட்ராக்ட் ஐடியாவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு உணர்வை கொடுக்குறாங்க இல்லையா, டிஸ்ஆர்டர்ல இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ இங்க பர்சானிஃபிகேஷன். Which character most represents the idea of sensibility? இந்த சென்சிபிலிட்டின்ற கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்றது யாரு? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியில சென்சிபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது யாரு, சிம்பலைஸ் பண்றது யாருங்கிறது தான் கொஸ்டின். மார்கரெட், எலினார், ஃபேனி, மெரியன். இதுல ஆன்சர் மெரியன். ஓகே, நம்ம எலினார் மெரியன் தான் இங்க மோஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி இருப்பாங்க, ரைட்? Who finally marries Marianne Dashwood? இந்த ஸ்டோரியோல மரியனை கடைசியா கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு அப்படிங்கிறது தான். எட்வர்ட் ஃபெராஸ், ஜான் வில்லோபை, கர்னல் பிராண்டன், ராபர்ட் ஃபெராஸ். The answer is Colonel Brandon. Which character acts as a humorous and middling matchmaker? இந்த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ்ல யார் எப்படி இருக்காங்க, ஒரு மெட்லிங் மேட்ச் மேக்கரா, ஹியூமரஸா, ஜாலியா மேட்ச் மேக்கிங் பண்ணிட்டு இருக்குது யாரு? இது மாதிரி ஒரு கேரக்டர் எப்பவுமே ஜேன் ஆஸ்டன் நாவல்ஸ்ல பார்ப்போம். எம்மாலாம் எம்மாவே இந்த வேலை பண்ணுவாங்க, ரைட்? மேட்ச் மேக்கரா இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்,
Now the question is, which character acts as a humorous meddling matchmaker? Okay, so இதில் பார்த்தீங்கன்னா Lady Middleton, Fanny Dashwood, Mrs. Jennings, Mrs. Ferrars. Correct answer is Mrs. Jennings. Who raised Heathcliff as a child? So Wuthering Heights ஓட protagonist தான் Heathcliff. அவனை குழந்தையில இருந்து அவனை ஆராதிச்சு வளர்த்தது யாரு அப்படின்னா எட்கர் லிண்டன், மிஸ்டர் யர்ன்ஷா, மிஸ்டர் லாக்வுட், நெல்லி டீன். ஸோ அந்த ஸ்டோரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேத்ரின் எட்கரோட கேத்ரின் ஓட அப்பா, ஓகே, அவர் தான் மிஸ்டர் யர்ன்ஷா. அவர் தான் ஹீத்கிளிஃபை தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஹூ இஸ் லிண்டன் ஹீத்கிளிஃப்? லிண்டன் ஹீத்கிளிஃப்ங்கிறது யாரு? ஹீத்கிளிஃப்ஸ் பிரதர், கேத்ரின்ஸ் செகண்ட் ஹஸ்பண்ட், Heathcliff and Isabella Sickleyson, a tenant at Thrushcross Grange. Answer is Heathcliff's and Isabella Sickleyson. Okay, Linton Heathcliff தான் Heathcliffோட son. How is Thrushcross Grange described in contrast to Wuthering Heights? இதில் ரெண்டு வீடு காமிப்பாங்க Wuthering Heightsல. ஓகே, ஒன்று Thrushcross Grange, ஒன்று வந்து Wuthering Heights. நேமே Wuthering Heights தான் நாவல் நேமும், அதில் ஒரு வீடோட பேரும் Wuthering Heights, அந்த பக்கத்து எஸ்டேட்டில் இருக்க வீடோட பேர் Thrushcross Grange. ஓகே, ஸோ எப்படி ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கோல்ட் அண்ட் டார்க்காக காமிக்கிறாங்களா, பீஸ்ஃபுல் அண்ட் சிவிலைஸ்டாக காமிக்கிறாங்களா, ஐசோலேட்டட் அண்ட் ஹாண்டடாக காமிக்கிறாங்களா, கயாட்டிக் அண்ட் விண்டியாக காமிக்கிறாங்களா? ஆக்சுவலி Wuthering Heights வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஐசோலேட்டட் ஹாண்டடாக இருக்கும், ரைட்? ஆனால் Thrushcross Grange எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் அண்ட் சிவிலைஸ்டாக இருக்கும். Wuthering Heights சேர்ந்தவங்க தான் ஹீத்கிளிஃபும் கேத்ரினும். ஓகே, கேத்ரின் ஆக்சிடென்ட்லாம் Thrushcross Grange போகிறா. அங்கே வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த பக்கத்து எஸ்டேட்காரவங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சிவிலைஸ்டாகவும் இருக்காங்க. அந்த நேம் ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த நேம் படி தான் இருப்பாங்க. Wuthering Heightsனாலே ஒரு ரொம்ப குழப்பம், ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய இடம் மாதிரி இருக்கும். Thrushcross Grange, த்ரஷ்னா வந்து ஒரு பறவையை தான் த்ரஷ், ஒரு அழகா பாட்டு பாடுற ஒரு பறவை தான் த்ரஷ். ஸோ அது ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் வந்து Thrushcross Grangeல இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் சிவிலைஸ்டாக தான் Thrushcross Grange காமிச்சிருப்பாரு, ஆப்போசிட் டு Wuthering Heights. What does Catherine famously say about her love for Heathcliff? Heathcliff மேல உள்ள தன்னோட காதலை எப்படி கேத்ரின் வந்து ஃபேமஸாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு சென்டென்ஸ்லன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ். ஐ லவ் ஹிம் லைக் அ பிரதர்ன்னு சொல்லியிருக்காங்களா. வாட் எவர் அவர் சோல்ஸ் ஆர் மேட் ஆஃப், ஹிஸ் அண்ட் மைன் ஆர் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஐ வில் ஃபர்கெட் ஹிம் இன் டைம் சொல்லியிருக்காங்களா. மை ஹார்ட் பிலாங்ஸ் டு எட்கர்ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படின்னா whatever our souls are made of, his and mine are the same அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாங்கள் வேற வேற மாதிரி இருந்தாலும் அவனோட சோலும் என்னோட சோலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க ரெண்டு பேர் ஆன்மாவும் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. How does Bront use the weather in the novel? எமிலி பிராண்டோட நாவல் தான் Wuthering Heights. இதுல வெதரை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் கொஸ்டின். ஆன்சர்ஸ் பாருங்க. டு டிஸ்கிரைப் இங்கிலாந்து சீசன்ஸ், டு ரிஃப்ளெக்ட் இமோஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஷேடோ ஈவென்ட்ஸ், டு டிஸ்ட்ராக்ட் ரீடர்ஸ் ஃப்ரம் வயலன்ஸ், டு ஷோ த பாசிங் ஆஃப் டைம். ஸோ இதில் என்ன ஆன்சர்னா, பிராண்ட் வந்து வெதர் ரொம்ப ப்ளே பண்ணும். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா Wuthering Heightsல அந்த கேரக்டர்ஸோட மூடை ஒட்டியே தான் அந்த வெதரோட அந்த சேஞ்சஸும் இருக்கும், ரைட்? ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இமோஷன்ஸ். அந்த ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இதுவும் இருக்கும், அந்த கிளைமேட்டும் இருக்கும், ரைட்? பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு பிரைட் சன்ஷைன் இருந்தாலே ஹாப்பி. ஸ்டார்மி விண்டி டேன்னா அன்னைக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், பிரச்சனையோடு இருக்கும். The wild stormy weather in the novel often reflects the character's emotions. What device is this? சரி, நான் சொல்லிட்டேன். இப்போ இமோஷன்ஸை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இமோஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறத என்ன மாதிரி அதுக்கான இந்த டிவைஸுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர்போலே, pathetic fallacy, allegory, metonymy.
ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாகரேஷன், ஹைப்பர்போலினா எக்ஸாகரேஷன். பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னா என்னென்னு மீனிங் சொல்கிறேன். பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னாலும் இது ஒரு டைப் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் தான். அதாவது உயிர் இல்லாத விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி சொல்கிறது தானே பர்சானிஃபிகேஷன். இது பேத்தட்டிக் ஃபேலசினா என்னன்னா கிட்டத்தட்ட அந்த இதுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு வந்து உணர்வுகள் கொடுக்கறது தான் வந்து பேத்தட்டிக் ஃபேலசி. விதரிங் ஹைட்ஸில் இதை ஒரு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ப்ராண்ட். ஓகே, ஸோ இந்த டிவைஸ்க்கு பேர், இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க அந்த டிவைஸ்க்கு பேர் பேத்தட்டிக் ஃபேலசி. The names Withering Heights and Thrushcross Grange suggest what device? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, Withering Heights ஒரு விஷயத்தை காமிக்குது, Thrushcross Grange ரெண்டும் வந்து அந்த வீட்டோட மக்களோட மூடை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது எந்த டிவைஸ்? ஐரணி, இமேஜரி, சிம்பாலிசம், ஃபோர்ஷேடோயிங். இது எந்த டிவைஸ் அப்படின்னா சிம்பாலிசம், சிம்பிளா இருக்கு. ஓகே, அந்த வீட்டோட பேரே அந்த வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கு சிம்பிளா இருக்கு. விதரிங் ஹைட்ஸ்ல இருக்கிறவங்களாம் எப்பவும் ஒரு ஆக்ரோஷமா ஒரு டர்மாயிலோட இருப்பாங்க, கொதி நிலையில தான் இருப்பாங்க, பிரச்சனையை எதிர்நோக்கியே இருப்பாங்க. ஆனால் த்ரஷ்க்ராஸ் கிரேஞ்சில் எல்லாமே ஹாப்பியாக அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்கும். விதரிங் ஹைட்ஸ் வந்து அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இப்படி சஜஸ்ட் பண்ணுற இந்த டிவைஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சிம்பாலிசம், சிம்பல், குறியீடுகள்னு அர்த்தம். Which character is considered the moral center and observer in the story? இந்த ஸ்டோரியில் எந்த கேரக்டர் moral சென்டர் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஒரு அப்சர்வரா இருந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரோட எல்லாத்தையும் ஒரு நல்ல பார்வையோட பார்க்குறவங்க, பெர்ஸ்பெக்டிவோட பார்க்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீத்கிளிஃப், லாக்வுட், நெல்லி டீன், ஃப்ரான்சிஸ். ஸோ கதை நானே அப்லோட் பண்ணியிருக்கேன் 3 பார்ட்ஸாக. அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெல்லி டீன். Now let us get into Prometheus Unbound. ஸோ இந்த 15 வரைக்கும் நம்ம சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அண்ட் விதரிங் ஹைட்ஸ் பார்த்தோம். இப்போ 15க்கு மேலே ஒரு 10 to 12 கொஷின்ஸ் நம்ம ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட் வந்து பார்க்க போகிறோம். Which Greek myth is reimagined in Shelley's Prometheus Unbound? ஸோ Prometheus Unboundல வரக்கூடிய கிரீக் மித் எது? Trojan War, Labors of Hercules, Prometheus stealing fire, the fall of Icarus. Answer is Prometheus stealing fire. Prometheus ஃபயரை திருடி மனிதனுக்கு கொடுத்தது. இந்த கதை வந்து ஆக்சுவலி கிரீக் மித்தில் வந்திருக்கு, அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் ஏஷியா இந்த ட்ராமா? ஏஷியான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க யாரு? நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதில் என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. நான் லைன் பை லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபுல்லாக போனேன், அப்புறம் செகண்ட் ஆக்ட் வந்து சம்மரைஸ் பண்ணேன். நான் ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால நான் அதனால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இதில் வந்து ஏஷியானா இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம். ஹூ இஸ் ஏஷியா இன் த ட்ராமா? ஓகே, a goddess of war, Prometheus' sister, Prometheus' beloved, queen of titans. So the answer is Prometheus' beloved. Lover to Prometheus is Asia. Okay, Asia தான் Prometheus-ஓட lover. What is the punishment given to Prometheus by Jupiter? ஜூபிட்டர்னால ப்ராமித்தியஸ்க்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? ஆரம்பத்துல இருந்து அதுதான் கதையே. ஓகே, ப்ராமித்தியஸ் ஜூபிட்டர் எப்படி பனிஷ் பண்ணியிருப்பான்? ப்ராமித்தியஸ் ஃபயரை ஸ்டீல் பண்ணி ஹியூமனுக்கு கொடுத்துட்டாங்கிறது தான் அவன் கிட்ட இருக்க நாலெட்ஜை கொடுத்துட்டான், ஃபயர் கொடுத்துட்டாங்கிறது தான் அவன் மேலே உள்ள அக்யூசேஷன். அதுக்கு அவனுக்கான பனிஷ்மெண்ட் என்ன? பேனிஷ் டு த அண்டர் வேர்ல்ட், ஹெல்லுக்கு போயிட்டானா, டர்ன்ட் இன் டு அ ஸ்டோன், செயின் டு அ ராக், பிளைண்டட் ஃபார் லைஃப். இதில் ஆன்சர் செயின் டு அ ராக். ஒரு பெரிய பனிமலையில் அவன் கட்டப்பட்டு அவனை வந்து ஒரு கழுகு கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட். வாட் டூ த ஃபியூரிஸ் ரெப்ரசன்ட் இன் த பிளே? ஃபியூரிஸ்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த பிளேல வராங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ், ஃபியர், அப்ரெஷன் அண்ட் சஃபரிங், நேச்சர்ஸ் பவர், ட்ரீம்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸ். த ஆன்சர் இஸ் ஃபியர், அப்ரெஷன் அண்ட் சஃபரிங். Which character overthrows Jupiter in the play? எந்த கேரக்டர் ஜூபிட்டரை தோக்கடிக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஜூபிட்டர் தான் ஒரு பெரிய இதாக இருக்கிறான், சூப்பர் பவராக இருக்கான், காட் ஜூபிட்டர் தான். இப்போ ஜூபிட்டர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கொடுமைக்காரனாக மாறுறப்போ அவனை தூக்கி அடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாந்தியா, ஹெர்குலிஸ், டெமோகார்கன், ப்ராமித்தியஸ். இதில் ஆன்சர் வந்து சி, டெமோகார்கன்.
What kind of drama is Prometheus Unbound? இது beginningலே நான் சொன்னேன். Prometheus Unbound என்ன type of dramaங்கிறது தான் question. Classical tragedy, romantic lyrical drama, comedy of manners, religious allegory. The answer is romantic lyrical drama. What does Jupiter's fall symbolize? Natural death, political change, end of tyranny and rise of liberty, fall of the Roman Empire. இப்போ இதில் ஜூபிட்டரோட ஃபால் எதை குறியீடாக கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எண்ட் ஆஃப் டைரனி அண்ட் ரைஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஒரு கொடுமை வீழுது, ஃப்ரீடம் வந்து பிறக்குது. இதுதான் வந்து இந்த ஜூபிட்டரோட ஃபால் மூலமா நமக்கு சொல்லப்படுற விஷயம். What literary device is mostly used in Prometheus Unbound? Prometheus Unboundல அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு லிட்டரரி டிவைஸ் என்னங்கிறது தான் கொஸ்டின். சட்டையா, அல்லிகரி அண்ட் சிம்பாலிசம், ஐரணி, ரியாலிசம். அது ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்டில் தான் இருக்கும். அல்லிகரி அண்ட் சிம்பலிசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் டஸ் த எர்த் ரெப்ரசன்ட் இன் த பிளே? இந்த பிளேல எர்த் எதை குறிக்குது? பிளைண்ட் ஃபேட், வெஞ்சன்ஸ், நேச்சர் அண்ட் மதர்லி சாரோ, டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேயாஸ். இது வந்து ஒரு மதர்லி சாரோவை தான் எர்த் ரெப்ரசன்ட் பண்ணும். Which character is a silent force of destiny and change? Okay, இந்த ஃபாலோயிங்ல எந்த கேரக்டர் வந்து சைலண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அண்ட் சேஞ்ச்? ஓகே, அது அமைதியான முறையில் விதியை மாத்திர அந்த கேரக்டர் எது? ஹெர்குலிஸ், டெமோகார்கன், பாந்தியா, அயோனி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெமோகார்கன் தான் அவனோட ஃபேட்டை மாற்றிருக்கு. யாரோட ஃபேட்டை? ப்ராமித்தியஸ் மாற்றி ஒரு சேஞ்ச் கொண்டு வரது யாரு? டெமோகார்கன். What is the purpose of the Furies in the plot? இந்த கதையில ஃபியூரிஸோட பர்பஸ் என்ன? அதுங்க என்ன பண்ணுது? To test Jupiter's power, to bring Prometheus fire, to torture Prometheus and represent evil, to advise Asia. ஸோ இதுங்களோட வேலை என்ன? ஃபியூரிஸோட வேலை அப்படின்னா டு டார்ச்சர் ப்ராமித்தியஸ். ப்ராமித்தியஸை அப்படியே மாரலாக அவனை டவுன் பண்ணி வைக்கிறது தான் அதுங்களோட வேலை. டு டார்ச்சர் ப்ராமித்தியஸ் அண்ட் ரெப்ரசன்ட் ஈவல். What is one key message Shelley communicates through the fall of Jupiter? ஜூபிட்டரோட ஃபால் மூலமா ஷெல்லி என்ன மெசேஜ் கொடுக்குறாரு உலகத்துக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Evil always wins, nature has no power, tyranny can be defeated by truth and love, gods are more powerful than humans. ஸோ நம்ம ஆல்ரெடி 2-3 கொஸ்டினில் பார்த்ததுனால நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. Tyranny can be defeated by truth and love is the answer. What is the role of Panthea in the drama? இந்த ட்ராமாவில் பாந்தியாவோட ரோல் என்னங்கிறது தான் கொஸ்டின். காமிக் ரிலீஃபா, வாரியர் ஃபிகர், ட்ரீம் மெசஞ்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட், வாய்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். இதில் என்ன ஆன்சர்னா அவங்க வந்து ஷீஸ் அ ட்ரீம் மெசஞ்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட். ஒரு மெசஞ்சராக வர்றாங்க, ஸ்பிரிச்சுவல் கைடாகவும் இருக்காங்க பாந்தியா. So, what is the symbolic meaning of Prometheus being unchained? ப்ராமிஸ் வந்து ப்ராமித்தியஸ் விடுவிக்கப்படுறான் இல்லையா, அன்செயின்ட் ஆகிறான். செயின்டாக இருந்தவன் அன்செயின்ட் ஆகிறான். இதுக்கான சிம்பாலிக் மீனிங் என்ன? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ரிட்டர்ன் டு வயலன்ஸ், moral and spiritual liberation, beginning of war. The answer is moral and spiritual liberation. Okay, hope you liked all the parts in unit 3. Continue watching for your information. இது எல்லாமே MCQs, நம்ம MCQஸ்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். இது மாதிரி ஈச் யூனிட்லேருந்து thousands of questions நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இட் வில் பி, இஃப் யூ ஃபீல் தட் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, யூ கேன் பை தம். ஓகே, வாங்கணும்னு நினச்சிங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாங்கி நீங்கள் படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.